கிருத்திகா ஒசூர் இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஒரு அது சிக்கலான கேள்வின்னு சொல்கிறதா என்ன கேள்வின்னு சொல்கிறதுன்னு எனக்கே புரியல. ஏன்னா என் அனுபவத்தில் இந்த கேள்வியை நான் சந்தித்ததில்லை. என்னுடைய இத்தனை வருட ஜோதிட அனுபவத்தில் இவங்க கேட்டிருக்கிற கேள்வியை நான் சந்தித்ததில்லை. அவங்க கேட்குறாங்க, பதவி பிரமாணம் ப்ராக்கெட்டில் மந்திரி, எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு கொடுத்துட்டு பதவி பிரமாணம் செய்ய முகூர்த்தம் வைக்கும்போது சர, ஸ்திர, உபய லக்னம் இதில் எந்த லக்னத்தில் குறிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. இதுவரையிலும் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் எந்த எம்எல்ஏவும் எந்த எம்பியும் எந்த மந்திரியும் பதவி ஏற்பதற்கு நேரம் குறித்து கொடுங்கன்னு என்னிடம் வந்து கேட்டதே இல்லை. நானும் வைத்து கொடுத்ததே இல்லை. அப்படி நான் வச்சு கொடுத்துருந்தா தானே இவங்களுக்கு நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எந்த வாய்ப்பு கிடைக்கல? ஒரு எம்எல்ஏவுக்கோ ஒரு எம்பிக்கோ ஒரு அமைச்சருக்கோ பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான நேரத்தை, லக்னத்தை குறித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இன்று வரையிலும் வரவில்லை. ஆகையினால் அதை பற்றிய விவரம் எனக்கு தெரியவில்லை. நான் ஒத்துக்கிறேன்ப்பா கிருத்திகா, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிற பதில் பூரா என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலான கருத்துக்களை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்துக்கு வராத கருத்துக்களை நான் தவிர்த்துடுறேன். எனக்கு தெரியாத விஷயங்களை நான் தவிர்த்துடுறேன். அதே போல் இது எனக்கு தெரியாத விஷயம். ஒரு எம்எல்ஏவுக்கோ ஒரு எம்பிக்கோ ஒரு மந்திரிக்கோ எந்த லக்னத்தில் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நான் இதை செஞ்சு வச்சதில்லை. ஆகையினால் இதுக்கு நேரடியான பதில் என்னிடமிருந்து உங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. நான் வச்சு கொடுக்காததுனால எனக்கு எந்த லக்னத்தில் வைக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு பொதுப்படியாக நான் மூல நூல்களை படிக்கும் பொழுது சில கருத்துக்களை நான் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கேன்னா, சரலக்னம் என்றால் நகரும் தன்மையுடையது அப்படின்னு படிச்சிருக்கேன். சரம் என்றால் நகரும் தன்மை. நகரும் தன்மை என்றால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாறக்கூடிய நிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் இந்த இடம் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக கொடுக்குறேன். சரம் அப்படின்னா நகருதல் அப்படின்னு அர்த்தம். பெரும்பான்மையாக இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நகருதல் ஒத்து வராது அப்படிங்கிறது நான் கொஞ்சம் யூகப்படுத்தி சொல்கிறேன். சரம் நகர்ந்து போயிடும். நம்ம சரத்தில் வச்சு கொடுத்தோம்னா அது நகர்ந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரலக்னம் என்றால் நகரும் தன்மையுடையது நான் படிச்சிருக்கேன். அந்த அடிப்படையை நானும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னால் சரம்ங்கிறது இந்த பதவி பிரமாணம் கொஞ்சம் நிலச்சி நிற்கணும் இல்லையா? அப்படி நிலச்சி நிற்கணுன்னாக்க இந்த சரலக்னத்தில் வச்சோம்னா அது அப்படி நகர்ற மாதிரி இருக்கிறதுனால அது அவ்வளோ ஏற்புடையதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, அது நீங்களே நினச்சிக்கோங்க. சரம் என்பது நகரும் தன்மை. ஆகையினால் இந்த பதவி பிரமாணத்துக்கு சரலக்னம் அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அடுத்து உபயலக்கணத்துக்கு வருவோம். ஸ்திரத்தை அப்புறமா கொண்டு வர்றேன். உபயலக்கணங்கிறது என்னென்னா, சரம், ஸ்திரம், உபயம்னு வரும்போது உபயம் கடைசிக்கு போயிடுது. உபயம் வலுவில்லாத லக்னம் அப்படின்னு சொல்லுது. உபய லக்னங்கள் வலுவில்லாத லக்னங்கள் அப்படின்னு மூல நூல் சொல்லுது. நான் சொல்லலை, என் அனுபவத்தில் நான் கண்டிருக்கேன். இருந்தாலும் மூல நூலினுடைய அனுபவ கருத்து என்ன சொல்லுதுன்னா, உபய லக்னங்கள் பலமில்லாத லக்னம், பலம் அதுக்கு குறைவுப்பா
அதனால தான் அது 3ஆவதாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆகையினால உபய லக்னத்தில் வைக்கிறதும் அவ்வளவு ஏற்புடையதாக இருக்கும்னுட்டு எனக்கு தெரியல. நான் வச்சு கொடுக்காதனால அடித்து சொல்ல முடியாததை யூகப்படுத்தி தான் சொல்கிறேன். உபய லக்னமும் அதுக்கு ஒத்து வர்ற மாதிரி எனக்கு தெரியல. நீங்களும் யோசனை பண்ணி பாருங்கள். சரம் நகரும் தன்மை, அதனால் அது சரியாக வராதுன்னு நான் நினைக்கிறேன். உபயம் கடைசியில் இருக்குது, அது பலமில்லாத லக்னம், அதனால் அதுவும் அவ்வளவு ஏற்புடையதாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்திரம், அடுத்த ஸ்திரத்துக்கு வந்தோம்னா, ஸ்திரம் என்றால் நிலைத்திருத்தல். புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விளக்கத்திலேயே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எல்லாருமே. ஸ்திரம், ஸ்திரம் என்றால் நிலைத்திருத்தல். அப்போது இந்த பதவி நிலைத்திருக்கணும்னா எந்த லக்னம் தேவைப்படுது? பதவி பிரமாணம் செஞ்சுக்கிறாங்க. அப்போ எந்த லக்னத்தில் வச்சா அந்த பதவி பிரமாணம் ஸ்திரமாக இருக்கும், நிலைச்சி இருக்கும்? வந்துருச்சுல்ல பதில், ஸ்திரம் அப்படின்னு வந்துருச்சுல்ல. ஸ்திர லக்னம் பதவி பிரமாணத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே தானாக வந்துடுதில்ல. இப்போ நான் விளக்கம் தான் சொன்னேன், முடிவு சொல்லலை. ஸ்தரம் ஸ்திரம் உபயத்துக்கு விளக்கம் தான் சொன்னேன். இந்த விளக்கத்திலேயே உங்களுக்கு பதில் கிடைச்சிட்ருக்கும், எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிட்ருக்கும். சரம் நகரும் தன்மை, உபயம் கிடைத்தர வலுவுடையது, ஸ்திரம் நிலைத்து நிற்பது. 3 லக்னங்களுக்கு 3 விதமான லக்னங்களுக்கும் என்ன குணம் என்றால் இதுதான் குணம். அப்போ நகரும் தன்மை வேணுமா, இல்லை கடைத்தர வலு வேணுமா, இல்லை நிலைச்சி நிற்கிற லக்னம் வேணுமா? முடிவு பண்ணுங்க நீங்களே. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும்ல விளக்கம். கிருத்திகா, உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும்ல எது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இது அனுபவபூர்வமாக நான் சொல்லலை, எனக்கு அனுபவம் இல்லை இதில். நான் யாருக்குமே வச்சு கொடுத்ததில்லை, யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. நான் இந்த கான்செப்ட் எனக்கு புதுசு, இந்த கேள்வியே புதுசு. நான் எந்த எம்எல்ஏக்கும் எந்த எம்பிக்கும் நான் பதவி பிரமாணத்துக்கு வச்சு கொடுக்கல. அவங்க இது தாக்கல் பண்ணுறதுக்கு, அதாவது மனு தாக்கல் பண்ணுறதுக்கு நேரம் முடிச்சு கொடுத்துருக்கேன். எம்எல்ஏ பதவிக்கு தான், எம்பி எல்லாம் கூட யாரும் வரல என்கிட்ட. எம்எல்ஏங்க வந்திருக்காங்க. சார் பதவி பிரமாணம் இது எம்எல்ஏவுக்கு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு நேரம் வச்சு கொடுங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வச்சு கொடுத்துருக்கேன். அது சிலது சக்ஸஸ் ஆகிருக்கு, சிலது சக்ஸஸ் ஆகாமையும் போயிருக்கு. அதையும் ஒத்துக்கணும். நான் அதுதான் செஞ்சுருக்கேன். எம்எல்ஏக்களுக்கு அதாவது எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு நேரம் கேட்டிருக்காங்க, அதுக்கு கொடுத்துருக்கேன், நேரம் கொடுத்துருக்கேன். அதில் சிலர் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மியான பேர் தான், ரொம்ப கம்மி. மிஞ்சி போச்சுன்னா ஒரு 6-7 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் இல்லை. அதெல்லாம் சும்மா சொல்லிக்கூடாது, நான் தான் எனக்கு எல்லாருமே தெரியும் எல்லாம், அதெல்லாம் இல்லை. ஒரு 4-5 பேர், ஒரு 6-7 பேர் வந்திருப்பாங்க, வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எதுக்கு? மனு தாக்கல் பண்ணுறதுக்கு தான் நேரம் கொடுத்துருக்கேன்னே தவிர பதவி பிரமாணத்துக்கு நான் கொடுக்கல. ஆகையினால் பதவி பிரமாணம்ங்கிறது என்னுடைய அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். சரம்னா என்ன, ஸ்திரம்னா என்ன, உபயம்னா என்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்தேன். இதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். அப்போது பதவி பிரமாணத்துக்கு ஸ்திரலக்கணம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. சரம் அப்படி போகுது, உபயம் எப்படி போகுது, ஸ்திரம் நடுமத்தியில் நிலச்சி நிற்குது. அப்போது நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விக்கு என்ன பதில் உங்களுக்கே தெரிஞ்சு போயிட்டுருக்கோம். ஸ்திரலக்கணத்தில் செய்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகமான பதில். ஆனால் இது அனுபவ பதில் அல்ல. இதை நீங்களே ஆய்வு பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இது நான் உங்களுக்கு எது கொடுத்துருக்கேன், ஒரு விளக்கத்துக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் அனுபவப்பட்டு கொடுக்கல, இது என்னுடைய அனுபவ கருத்து அல்ல, விளக்க கருத்து. அந்த விளக்கம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை இன்னும் வேணால் டீப்பாக அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.